ஹாய், நான் உங்கள் நரசிம்மன். சென்னை பொன்மாரில் ஒரு 3 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஃபூட்டிங் ஸ்டேஜில் இருக்கோம். இங்கே என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. இங்கே வந்து ஃபூட்டிங்கோட டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 ஃபீட் வரைக்கும் போயிருக்கோம். ஒரு 3 ஃபூட்டிங் இருக்குது. ஃபூட்டிங் 1, 2, 3 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 6x6, 5x5, 4.5 x 4.5 இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இதில் காலமும் வந்து பார்த்தீங்கன்னா C1, C2, C3 காலம் இருக்குது. இதில் மோஸ்ட்டாக இன்னும் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதில் கவர் பிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 75 mm கவர் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம். பிரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் 75 mm கவர் பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் சர்ஃபேஸாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபூட்டிங் மேட்டை சீட் பண்ணியிருக்கோம். காலமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி ரிங் ஸ்பேசிங், லேப்பிங், நான் லேப்பிங் ஜோன் எல்லாமே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி காங்க்ரீட்டுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. காங்க்ரீட்டோட கிரேட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா M25 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் RMCL பிளான் பண்ண போகிறோம். ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம சென்ட்ரல் லைன் ட்ராயிங் படி மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்.